ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போதுமே அங்கே நின்று வீடியோ எடிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மழை வேறு செம்மையாக பெய்யுதுங்க. தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து மழை நிற்கவே இல்லை. இப்போ வயக்காட்டுக்கு பின்னாடி நின்று உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் இன்னும் உழவு போடுறதுக்கும் இன்னும் நாற்று நட்டுறதுக்கும் நிறைய வேலை இருக்குது. இது இந்த வயலில் மட்டும் இது யாருடைய வயல்னு தெரில, ஆனால் வேலை நடக்கு. இது எங்களுடைய இது. இன்னும் வண்டியே ஓடாமல் இருக்குது இந்த இடத்துல. இனிமேல் தான் வண்டி கொண்டுட்டு வந்து டிராக்டர் கொண்டு வந்து உழவு போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நெல் நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே அங்கே போட்டிருக்கிறோம். அந்த லாஸ்ட்டில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, ஆலமரம். அங்கே ஒரு பாட்டிமா சாப்பாடு கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்கிற அந்த மரத்தில் போட்டிருக்குறோம். அங்கே தான் இருக்குது எங்களோட வயல். இன்றைக்கி சாயங்காலம் பாப்பா சின்ன பாப்பா எல்லோரும் அங்கிட்டாக்கில் போகணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஒரு வேளை மழை இல்லை அப்படின்னா அங்கிட்டாக்கில் போய் எவ்வளோ நெல் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு உண்மைக்குமே பச்சை பசேன்னு அழகாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே விளாக் மாதிரி தாங்க. ஆனால் அதில் நிறையா விஷயங்கள் சண்டே அன்னைக்கு என் பாப்பா என்ன சொன்னான்னா, முன்னே பின்னி தெரிஞ்சுக்கிட்டு சமையல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லி சொன்னான். சமையல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. க்ரீன் சிக்கன் சொல்லிட்டு புதுசாக நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் அதை சமைச்சு சாப்பிட்டதே கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மிக்ஸி கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். இப்போ மிக்ஸி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய புது ரெசிபிலாம் சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் நேற்றுக்கு அதுதான் சமைச்சு எவ்வளோ மொக்கை வாங்கினேங்கிறத நீங்களே பாருங்கள். ஆனால் குழம்பு உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ருசித்து சாப்பிட்டோம். அதில் எவ்வளோ சொதப்பல் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பாப்பாவுடைய ஆல்பம் வீடியோ காட்டியிருப்பேன். நீங்கள் நினைக்கலாம் ஃபோட்டோவாக காட்டுறேன்னு. அதில் நிறைய விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருப்பேன். நானே ஹஸ்பண்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தோங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அதுலேயுமே இருக்கும். ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாப்பாவுடைய பேர்த்டே கொண்டாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நாங்கள் கனவு கண்டுட்டு இருந்தோம். அந்த ஆல்பத்தை கூட இப்போ அம்மா வரும்போது என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்ததை கொடுத்து விட்டாங்க. அதையுமே நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க, நான் பெரிய பொண்ணு ஆனப்போ எங்கள் அம்மா எனக்கு சடங்கு வச்சதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் நான் காட்டியிருக்கிறேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவை இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பலையா சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா கொஸ்டின் கேட்குறீங்க. பாப்பாவுக்கு இன்னும் 16 நாள் முடியலைங்க. 16 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பாப்பாவை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது வரைக்கும் வேண்டாம். ஏற்கனவே நாங்கள் வாழ்கிற இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம். அங்கே பேய் அது இதுன்னு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் 16 நாள் முடியட்டும், பாப்பாவை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலாம். பாப்பாவை நான் என்றைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேங்கிறதையும், பாப்பா என்றைக்கு ஸ்கூலுக்கு நான் கொண்டு போய் விட்றனோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். சரி, ஓகே. என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை மறுபடியும் தூர ஆரம்பிச்சிட்டு. சரி, முதல்ல வீடியோக்குள்ளே பாருங்கள். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் பாப்பாவுக்கு களி கிண்டி கொடுங்க சிஸ்டர், முட்டை வச்சு கொடுங்கன்னு. ரெகுலராக பாப்பாவுக்கு முட்டை வச்சு கொடுக்குறேன். ஆனால் களி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிண்டி கொடுப்பேன். நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்காதம்மா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாதாங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? அதனால் சாப்பிட மாட்டா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுப்பேன். அது ஷார்ட் வீடியோவில் வரும். நான் அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, வீடியோ பார்த்துட்டு வீடியோ எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை தூர ஆரம்பிச்சிட்டுங்க. மொபைல் வேறு புது மொபைல், ஏதாச்சும் ஒன்றுனா அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். முதல்ல டே விலாக் பார்த்துடலாம். அதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே மார்க்கெட் போயிருந்தாங்க. மார்க்கெட் போன உடனே மொக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஜாமாவும் கறியும் வாங்கினனோ அந்த இடத்துல ஃபோன் ப்ளே போடும்போது என் ஃபோன் ப்ளே ஒர்க் ஆகலைங்க. மறுபடி அதே இடத்துல பொருள் எல்லாருமே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் மறுபடி ஒரு 1 ஹவர் கழித்து என்னுடைய ஃபோன் ப்ளே கரெக்டானுச்சு. அதுக்கப்புறமேட்டு போய் காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி என்ன சமையல் அந்த எல்லாருமே சிக்கன் பண்ணதில் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா? நான் மசாலா போடுறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அது நான் மசாலா போடும்போது காட்டுறேன் பாருங்களேன். அதுக்கு பிறகு வாங்கிட்டு வந்த காயும் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒன்று போல் அடுக்கி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே அரைச்சி வச்சிட்டேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இந்த பக்கத்தில் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ சட்டியை வச்சதுக்கு பிறகு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சரத்துலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து போட்டுட்டு இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறியை போட்டேன். கறியில் லைட்டாக உப்பு மட்டும் இப்போ நான் சேர்த்துருக்குறேன். அதுலேருந்து நிறைய தண்ணி வருங்க. அது எல்லாமே போனதுக்கு பிறகு தான் நான் மஞ்சள் மசாலாவே சேர்ப்பேன். இல்லைனாலே அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு உண்மைக்குமே நல்லாயிருக்கும். சரி, இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றட்டும். இந்த பக்கத்தில் மசாலா எடுத்துக்கலாம். மசாலா எடுக்கிறதுல தாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். நானே இது ஃபஸ்ட் டைம் செல்லை பார்த்து தான் செய்கிறேன்.
அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிக்கனில் வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்க. மஞ்சப்பொடி அள்ளி போட்டதை பாருங்களேங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டேவும் மஞ்சப்பொடி வந்து எப்போதுமே ஒரு டப்பால தட்டி வச்சுருப்பேன். ஒரு ஸ்பூனை வச்சு போடுவேன். அளவு தெரியும். பாக்கெட்டோட தட்டினதுனால எவ்வளோ தட்டினேன்னு எனக்கே தெரிலங்க. ஆனால் பச்சை கலரில் வரல குழம்பு லைட் க்ரீனாகவும் லைட் எல்லோவாகவும் வந்திருக்கும். கேட்டதுக்கு என்னுடைய பெரிய பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, இது உன்னோட ஸ்டைலில் உள்ள சிக்கன்மா, அதனால் நீ ஃபீல் பண்ணாத, ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே அதே மாதிரி தாம்மா இருக்குது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் நக்கல் அடித்து நல்லா ஜாலியாக சாப்பிடும்போது அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க. அது பிறகு ஒரு வழியாக கறியில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு பிறகும் தக்காளி பழம் போட்டு மஞ்சள் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டேன். இந்த மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம். அதுக்குள்ளே ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னமோ தெரியலங்க, சட்டி அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு பிறண்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக குழம்ப வச்சு இறக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வெயில் அடிக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். துணி எல்லாமே அலசி காய போட்டிருந்தேன். கொஞ்சம் நேரத்துலங்க ஐயோ அப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மழை சரியாவில் மழை அடித்து ஊற்றிட்டேங்க. இங்கே இந்த மாதிரி மழை டைம் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரிலங்க, நல்லா இருக்காது சாது. ஆனால் பச்சை கலரே இல்லையே ஸ்வீட்டி. பச்சை கலரா? இன்னொரு ஆள் எனக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ சொன்னது இன்னொரு முறை சொல்லு. அந்த குழம்பு நல்லா இருந்துச்சு, இந்த குழம்பு நல்லா இருக்கு. தள்ளி நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஆனால் நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? உண்மைக்குமே சூப்பராக இருக்கு. இது வந்து என்னுடைய பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோங்க. எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பெரிய பாப்பாவோடைய ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். சின்ன பாப்பாவோட ஃபோட்டோ வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கும், சின்ன வயசில் உள்ளது. இதில் எப்படி இருக்கா பெரிய பாப்பா? இது வந்து ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய மடியிலேயே படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் இது வந்து செல்லில் எடுத்த ஃபோட்டோ. நாங்கள் கழுவி பாப்பாவோடைய ஞாபகத்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். பாப்பா பிறந்தப்போ அவளுடைய மண்டையில் பாருங்களேங்க முடியே இருக்காது, வலுவலுன்னு வழுக்கியாக தான் இருக்கும். இதுக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஃபோட்டோ வந்து நான் உங்ககிட்ட காட்ட முடியாதுங்க, அதனால் காட்டலை. அப்படி நான் காட்டினேன் அப்படின்னா யூடியூப் நம்ம கார்ப்பரேட் கொடுத்துரும், அதனால் அதை காட்டாமல் இருக்கிறேன். இது மேடம் படுத்திருக்கிற ஃபோட்டோ, அவளுடைய பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு வருஷம் பிறந்த நாளைக்கு எடுத்த ஃபோட்டோ. இது அவளுடைய மாமாவை பாருங்களேன், பெரிய தாய் மாமா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவெலாம் பார்த்தேன் அப்படின்னா பெரிய பாப்பா இன்னுமே ஆச்சரியமாக பாப்பா, ஏம்மா நான் இப்படிலாம் நான் சேட்டை பண்ணிவிட்டு நான் துருதுருன்னு இருந்தேன். நான் இன்ன வரைக்கும் என்னுடைய தம்பியோட செல்லில் என்னுடைய பாப்பாவுடைய ஃபோட்டோஸ் இதை விட சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் இன்னுமே நிறைய வச்சுருக்குறாங்க. இது வந்து என்னுடைய 2வது தம்பி, இது வந்து என் ஹஸ்பண்டுங்க, அவங்க அப்பா. நான் கல்யாணம் முடிக்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இது பாப்பாவை பிறந்தநாளைக்கு முன்னாடி அவங்க மாமாவும் என் ஹஸ்பண்டும், அதாவது பாப்பாவோட அப்பா 2 பேருமே வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே கடையில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது நான் தாங்க. ஆனால் இது நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அங்கே நாங்கள் முன்னாடி தூத்துக்குடியில் வாடகைக்கு இருந்தோம் பார்த்தீங்களா? அங்கே ஒரு குட்டி பொண்ணு உண்டு, நல்லா அழகாக இருப்பா. எப்போதுமே எங்கள் வீட்டுக்கு தவுண்டு வரும். அதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்து நடந்ததுக்கு பிறகு இனி எங்கே போனாலுமே விடாதுங்க. அப்போ செல்லில் எடுத்த ஃபோட்டோ தான் எல்லாமேவும் கழிவு எடுத்து வச்சுருக்குறோம். எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? இனிய இது நம்ம ஆளுங்க. அவளோட ஃபோட்டோவை காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா. இது எல்லாமே ஆனால் வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டி இது எடுத்த ஃபோட்டோ. ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோ. பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்றே மட்டும் தான் இருக்கும், உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தீபாவளிக்கு அவங்களுடைய ஓனர் வீட்டில் இருந்து குளிக்கிறதுக்கு குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, அப்போ அவங்களுடைய செல்லில் எடுத்த ஃபோட்டோ.
இது வந்து நான், எங்கள் அம்மா, என்னுடைய சின்ன தம்பி. ஒரு காலத்தில் நானும் இப்படி தாங்க இருந்திருக்கேங்கிறதெல்லாம் ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னுடைய பாப்பா கிட்ட காட்டினேன் அப்படின்னா, அம்மாவை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்போமெல்லாம் கொஞ்சம் வயசுங்க. அம்மா எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போமெல்லாம் அம்மா வளையல் போட்டிருப்பாங்க. இப்போமெல்லாம் அம்மா வளையல் எடுத்துட்டாங்க, கொலுசு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. நான் பெரிய பிள்ளை ஆனதுலேருந்தே அம்மா கொலுசு போடுறது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். ஒரே ஃபோட்டோவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். எங்கள் ஃபேமிலியை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. இது வந்து இங்கே உள்ள பொண்ணு தான். நானும் என் ஹஸ்பண்டும் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் ஒரு கம்பெனியில் தங்கியிருந்தோங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ. இங்கே உள்ள பொண்ணு தான். எங்கள் வீட்டுக்கு 8th உள்ளதில் நானும் என்கிட்டயும் இது மாதிரி ஒரு காப்பி இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்டையும் இது மாதிரி ஒரு காப்பி இருக்கும். இதுக்கு எப்போமாச்சும் ஒரு டைம் நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட போகிறேன் அப்படின்னா இவளை பார்ப்பேன். இனிமேல் இவளை பார்த்தேன் அப்படின்னா நான் உங்களை வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து அன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து வாரேன்னு சொன்னதில் என்னுடைய அக்கா ஒருத்தங்களை காட்டினேன் பார்த்தீங்களா. இது பெரிய அக்கா, இது 2வது. இது நான் பெரிய பிள்ளையா மூஞ்ச காட்டுறதுக்கே எனக்கே பிடிக்காதுங்க அந்த ஆல்பத்தில். இது எங்கள் ஃபேமிலியிலே இருக்கிறதுலே அண்ணன்லே இது வந்து பெரிய அண்ணன். இது வந்து அம்மா கூட பிறந்ததில் பெரிய அக்கா. இது என்னுடைய சடங்கு அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. தாய்மாமா வீட்டிலேருந்து வந்த சேலை இது. அப்போவே அம்மா எனக்கு நல்லபடியாக பண்ணாங்கங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு இதில் என்னை பார்த்தோன்னே யாரும் பயந்துட வேண்டாம். நான் உங்ககிட்ட சொன்னலாங்க, இது என்னுடைய பாப்பா, சின்ன பாப்பா எப்படி இருக்கிறா பாருங்களேன். அவளை சின்ன வயசில் உட்கார வச்சு குறைஞ்சது 5 மாதம் முடிய போகிற நேரத்தில் அவளை உட்கார வச்சு எடுத்தோம். அழகாக இருக்காளா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஃபோட்டோவில். இது வந்து என்னோடய தங்கச்சி விளாத்தி குளத்தில் என்னுடைய தாய்மாமா. இது வந்து என்னுடைய லாஸ்ட்டு தாய்மாமா. இது வந்து அக்கா. இது வந்து தாய்மாமாவுடைய பொண்ணு, இன்னொரு தாய்மாமாவுடைய பொண்ணு. இது வந்து இந்த தங்கச்சிக்கு கூட பிறந்த தம்பி. இது வந்து எங்கள் ஆச்சி. அன்றைக்கி நான் ஒரு ஆச்சியை வீடியோவில் காட்டினேன் பார்த்தீங்களா. விளாத்தி குளம் எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கிறப்போ அந்த ஆச்சி நாங்கள் வாலிப்பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தாங்க இருந்தாங்க. பையன்குட்டி அவங்க அம்மா தானே. இங்கே பாருங்களேன், இதுவும் என்னோடய வாலியப்பிள்ளையில் உள்ள ஃபோட்டோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவில் ஒரு பொண்ணை காட்டினேன் பாருங்கள். அதே பொண்ணு கூட தூக்கி எடுத்து வச்சுருந்தது. இது நான் ஏவிஎம்மில் வேலை பார்க்கும்போது என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாங்க. இதே இதில் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அவள் எனக்கு இதே மாதிரி ஒரு சேலை எடுத்து கொடுத்தா அவகிட்டே ஒரு காப்பி இருக்கும். 2 பேரும் பார்க்குறதுக்கு ரெட்டை பிறவி மாதிரி இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுடைய வீடு தூத்துக்குடியில் பண்டாரம்பட்டின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அங்கே உள்ள பொண்ணு இப்போமெல்லாம் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. நானுமே இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் நான் நிறைய டைம் அவளுடைய பேரெல்லாம் அடித்து பார்த்துருக்குறேன். இன்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாமே பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ. இது வந்து பாப்பா வந்து ஒரு இதில் உட்காந்துருப்பா, ஒரு யானையில். பூங்காவுக்கு போயிருந்தோம். என்னுடைய சடங்கால்வத்துலேயே இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே என் ஹஸ்பண்ட் வந்து முண்டக்கணின்னு தாங்க என்னை சொல்லுவார். போஸ் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் அடிக்கடி என்னை திட்டிகிட்டு இருப்பார். இது வந்து நான் வந்து என்னுடைய லவ் ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பொண்ணை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு தான். என் ஹஸ்பண்டை வந்து அக்கா தம்பின்னு சொல்லி கூப்பிடுவா. இவளை ஹஸ்பண்ட் வந்து அக்கான்னு சொல்லி ஒரு சாடையில் பார்க்கும்போது என் ஹஸ்பண்டுக்கு கூட பிறந்த அக்கா சாடையில் இருக்குங்க. ஒரு காலத்தில் எங்கள் மைனி மேரேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாடையில் தான் இருந்தாங்க. இது நானும் அவளும் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எடுத்தது. என் ஹஸ்பண்டு கூட நான் ஒடிசா வந்தேன் அப்படின்னா அது இவளால் தான். இப்போவுமே எப்போமாச்சும் ஒரு நேரம் மெசேஜில் பார்த்தேன் அப்படின்னா நான் அவளை கண்டமணி திட்டுவேங்க. இது பெரிய பாப்பா. இது வந்து என்னுடைய என்னுடைய 2வது தாய் மாமாவுடைய பெரிய பொண்ணு. இது வந்து சின்ன பொண்ணுங்க. இது வந்து 2வது அக்காவுடைய வளகாப்பு ஃபோட்டோவில் உள்ளது. இது வந்து அம்மா கூட பிறந்த கடைசி தங்கச்சி. இது என் கூட பிறந்ததில் கடைசி தம்பி. ஹாப்பி பர்த்டே. இது வந்து பாப்பாவோடைய பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அப்போ இருந்த எனக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இருந்த எனக்கும் உங்களுக்கு பார்த்தாலே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஆல்பம் போடுறதுக்கு நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட சரிமலுக்கு நின்னுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமே என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டார். சரின்னு தான் சொல்லுவாரே தவிர மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். பாப்பாவுடைய பர்த்டேவை நல்லபடியாக கிராண்டாக கொண்டாடணும். ஒரு நேரத்தில் அந்த டயத்தில் எடுத்த ஃபோட்டோ. இதில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இருப்பாங்க. பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம சர்ச்சிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ இதில் உங்களுக்கு காட்டுறதுல இதில் என் தம்பி மட்டும் இருக்கிறான். நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். எப்போதுமே நான் பர்த்டே கொண்டாடினேன் அப்படின்னா பாப்பா 2 பேருக்குமே ஒன்று போல் கொண்டாடுவேன். அதனால் ஒருத்தியோட பேர் ஸ்வேதானும் இன்னொருத்தி பேர் ஸ்வீட்டின்னு இருக்கும்.
எனக்கு எல்லா ஃபோட்டோ விடையும் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நாங்கள் ஃப்ரே அடிக்கும்போது ஸ்டூடியோக்காரனை எடுத்தாங்க. இந்த பர்த்டே அன்னைக்கு சின்ன தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. சடனாக ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்களால வர முடியல. அப்போ தம்பியோட ஒய்ஃபு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தா. அவள் வந்து திருநெல்வேலியில் இருந்ததுனால வர முடியல. ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அதில் நான் சொன்ன வார்த்தையை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். நாங்கள் கல்யாணத்தப்போ நிறைய மாடலாக ஃபோட்டோ எடுக்கலன்னொடனேயே இதில் நாங்கள் நல்லா மாடலாக ஃபோட்டோ எடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதான் மாடலாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஓனர் அண்ணனுடைய பையன். இப்போ காலேஜ் படிக்கிறான். நான் இந்த டைம் போனப்போ அவனை பார்த்தோன்னே என்னால் அடையாளமே கண்டுபிடிக்க முடியலங்க. நம்மால் கோட்டுலாம் போட்டு சும்மா வேறு லெவலில் திறப்பா நிற்பாருங்க பாருங்களேன். கோட்டு கட்டி இது வந்து பாப்பா 2 பேருக்குமே எப்போதுமே நான் பர்த்டே கொண்டாடினேன் அப்படின்னா பாப்பா 2 பேருக்குமே gift கொடுப்பேங்க. அதில் பெரிய பாப்பாவுக்கு இந்த கலரில் பொம்மையும் சின்ன பாப்பாவுக்கு ரெட் கலரில் உள்ள பொம்மையுமே நாங்கள் எடுத்தோம். இந்த கலர் பொம்மையும் கேமரா ஸ்டூடியோக்காரனை ஃபோட்டோ நாங்கள் நினச்சபடி நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்கங்க. பாப்பாவுக்கு கொடுத்த பொம்மையும் ரெண்டு பேருக்கும் நாங்கள் கொடுத்த பொம்மையை வந்து gift பண்ணதில் இது வந்து எங்கள் சர்ச்சில் உள்ள எனக்கு முறைக்கு மாமா வேணும். எங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஏதாச்சும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்க தான் வருவாங்க. இதில் நானும் என்னுடைய பெரிய தம்பியோட ஒய்ஃபும் கை வச்சுருப்போம் ஹார்ட்டில். இதில் வந்து வணக்கம் சொல்லியிருப்போம். இது வந்து தம்பி 2 பாப்பாயுமே தூக்கி வச்சு ஃபேமிலியாக எடுத்திருப்பாங்க பாருங்களேன். உள்ளே ஒன்று மாட்டிக்கிச்சிங்க. இது எல்லாமே அம்மா கூட ஊழியத்துக்கு போகிறவங்க. இங்கே பார்த்தீங்களா, மற்றபடி எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யாரையுமே கூப்பிடல. தம்பி வந்து அப்போ பெரிய பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் வெளியில் செயின் போட்டான். இது வந்து நாங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்துருந்து எடுத்தோம். இதில் அம்மா பாப்பா 2 பேர் இருப்பாங்க. இதில் வந்து நானும் பாப்பா 2 பேர் இருப்போம். இதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அம்மாவை பிடிச்ச மாதிரி, இதில் வந்து ஃபேமிலியாக நின்ன மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறதுல நம்ம ஆட்களை மாதிரி யாருமே மிஞ்ச மாட்டாங்க. பாப்பா 2 பேருக்குமே ட்ரெஸ் தைச்சது கூட நான் தான். இதுவுமே தைச்சது நான் தான். இதுவுமே வேலவன் ஸ்டோர்னு சொல்லி தூத்துக்குள்ள ஒரு ஸ்டோர் ஒன்று உண்டுங்க. அங்கே போய் ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பிறகு இந்த கெவுனை நான் தைச்சிட்டு இந்த பூக்கள் எல்லாமே நானே ஒட்டி வச்சேன். நிறைய விஷயங்களில் நிறைய பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை ஃப்ராக் இதெல்லாம் நான் நல்லா தைப்பேன். ஆல்பம் எல்லாமே எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து சொல்லுவேன். இது வந்து என்னுடைய சித்தி மகன் மூத்தவன், இது வந்து 3வது உள்ளவன். இப்போமெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பையங்களாக ஆயிட்டாங்கங்க. இது எனக்கு பெரிய தம்பியோட ஒய்ஃப் கல்யாணத்தப்போ நாங்கள் எல்லாருமே குரூப்பாக சேரீ எடுத்திருந்தோம். அப்போ சொல்ல உள்ள ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக ஃபோட்டோ எடுத்ததுனால இது வந்து பாப்பாவோடைய ஃபஸ்ட் டைம் பர்த்டேக்கு அவங்க அப்பா 2 பேர் எடுத்தது. இது எல்லாமே இது வந்து என்னுடைய ஒரு தம்பியோட மேரேஜில் எடுத்தது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க நல்லா இருக்குங்களா. இதில் மேடத்தை பாருங்களேன். அவங்க அப்பா கூட நான் கல்யாணம் முடிக்கும்போது என் ஹஸ்பண்ட் இப்படி தாங்க இருந்தாங்க. இது எல்லாமே எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இது பாப்பாவுடைய வரவேற்பில் எடுத்த ஃபோட்டோ. அம்மா இங்கே இருப்பாங்க. இது ஒரு தம்பி. என்னுடைய தம்பி கூட ஒருத்தங்க என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா என்னுடைய சப்ஸ்கிரைபராக. என் தம்பியோட ஒய்ஃபு கூட முஸ்லீம் தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது நான். இது வந்து சென்னையில் எடுத்தோம் இந்த ஃபோட்டோ. நல்லா இருக்குங்களா. இது அக்கா, சென்னையில் இருக்கிற அக்கா. இது வந்து என் அண்ணியோட பெரிய பொண்ணு. இது வந்து என்னுடைய சின்ன தம்பியும் அவளுடைய ஒய்ஃபும். நீங்கள் பார்த்தது கிடையாது, பார்த்துக்கோங்க. இதோட அவ்வளோதாங்க. சரி, ஓகே. ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் விடுபட்டுருச்சிங்க. எனக்கு எங்கள் அம்மா மேரேஜ்னு சொல்லி பேசும்போது இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தேன் நான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ சொல்ல எடுத்த ஃபோட்டோ. மெயினான ஃபோட்டோவே இதாங்க, மறந்துட்டேன் பார்த்தீங்களா.